வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராகேஷுடன் வித் மீ ராகேஷ் ரகுநாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு மெட்ராஸ் டே ஸ்பெஷல். யூஸ்வலா வந்து மெட்ராஸ்ல இருக்கிறவங்களை கேட்டாலே சரி, மெட்ராஸ்க்கு வந்துட்டு போனவங்களை கேட்டாலே சரி, மெட்ராஸ்ல என்ன சாப்பிட்டீங்க, என்ன குவிசின் அப்படின்னு கேட்டோம்னா இட்லி, வடை, தோசை, தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நிறைய ஒரு கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால உருவானது அப்படின்னு சொல்லலாம். பட் மெட்ராஸுக்கே உரித்தான ஒரு குவிசின் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலோ இந்தியன் குவிசின். இவங்க வந்து அந்த கட்லெட்ஸ், அதாவது ரயில்வே கட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில்வேஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கட்லெட்ஸ் அது. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணது, அசார்டட் வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், பீன்ஸ் அண்ட் பட்டாணி, இது வந்து லைட்டா பாயில் பண்ணி 1 கப் அளவுக்கு, எல்லா வெஜிடபிளும் சேர்ந்து 1 கப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா, ஃப்ரெஷ்ஷா நுணுக்கி வச்சிருக்கிற பிளாக் பெப்பர், அதாவது குருமிளகு பொடி, ஒரு இன்ச்சு பீஸ்ல கட் பண்ண இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய். ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்களேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சட்டிலா தான் இருக்கும் அது. இங்க வந்து அஃப்கோர்ஸ் எண்ணெய் சூடா இருக்கு. இதை கோட் பண்றதுக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதாவது மைதா தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து எய்தர் நீங்க ஹோல் வீட் ஃப்ளவர், கோதுமை மாவும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கார்ன் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இங்க எண்ணெய் சூடா இருக்கு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதுல இந்த வெங்காயம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து இங்க பாத்தீங்கன்னா நல்ல பிங்கா இருக்கு பாருங்க, நாட் பிரவுன், நல்ல பிங்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து இதுல கொஞ்சம் உப்பு, ஏன்னா உப்பு ஆட் பண்ணா வெங்காயம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய் இதையும் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கிவ் தட் a good mix. இதுல ஆக்சுவலா டிபிக்கல் ரெசிபிஸ் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னாலே இங்க இருக்கிற உணவை அவங்களோட இன்கிரீடியன்ட்ஸ், குக்கிங் டெக்னிக்ஸ் வச்சு அடாப்ட் பண்றது. அதாவது இங்க இருக்கிற உணவுன்னு நான் சொல்றது வந்து, இங்க சவுத்துல இப்போ கறி பவுடர் அப்படின்னு எடுத்தோம்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி காரம் கம்மியா, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸை வச்சு ட்வீக் பண்ணது. ஸோ அந்த மாதிரி உருவான ஒரு குவிசின் தான் ஆங்கிலோ இந்தியன் குவிசின். ஸோ யாராவது என்கிட்ட வந்து உங்க ஊர்ல வந்து சென்னையில வந்து இட்லி வடை தோசைன்னு சொன்னாங்கன்னா, இட்லியில இல்ல, கிடையாது. நம்ம சவுகார்பேட் பக்கம் போனீங்கன்னா மார்வாரி ஃபுட், குஜராத்தி ஃபுட், அங்க இருக்கிற தெலுங்கு ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி, கோமட்டி செட்டி, பேரி செட்டி, அந்த மாதிரி அவ்வளவு விதமான உணவுகள் அங்க இருக்கு. அண்ட் அதுல ஆங்கிலோ இந்தியன் குவிசின் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி வெரி யூனிக். இதுல நல்ல அந்த வெஜிடபிள்ஸ் இங்க பாருங்க, அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருக்கு, கூட அந்த பச்சை மிளகாய் கலரும் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்த பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கேரட், பீன்ஸ் அண்ட் பட்டாணி, இதை வந்து லைட்டா நான் சொல்லிட்டு வேக வச்சிருக்கேன், ரொம்ப கிடையாது. Give that a good mix. இந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த மேஷ் பண்ண மிக்சரோட இந்த உருளைக்கிழங்கு இந்த மிக்ஸ் வெஜிடபிள்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவாங்களா அப்படின்னா, இந்த வெஜிடபிள்ஸோடையே நீங்க வந்து பாயில் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆர் கீமா, மட்டன் யூஸ் பண்றதா இருந்தா அதையும் நீங்க ஆட் பண்ணிட்டு யூ கேன் ஃபாலோ த சேம் ப்ராசஸ். உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணலாம், இல்ல அப்படியே பேட்டிஸாவும் பண்ணலாம். இது வெரி வெரி நைஸ். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஃப்ரெஷ் பெப்பர் பவுடர், எப்பவுமே வந்து மிளகு தூள் மாத்திரம் எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா தான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த வாசனை, அந்த பெப்பருக்கான வாசனை வந்து அப்பதான் ரொம்ப நல்லா வரும். பெப்பர் போட்ட உடனே அணைச்சிடணும். இதுல இருக்கிற மாதிரி வேற மசாலாஸ் ஆட் பண்ணலாம். பட் நான் சொல்றது வந்து டிபிக்கல் ரெசிபி, ரொம்ப காரம் கிடையாது, வெரி வெரி சட்டில் ஃபிளேவர். ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உருளைக்கிழங்கோட இந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணிட்டு கூடவே நல்ல பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா, ஓகே, இதையும் ஆட் பண்ணிட்டு நல்ல கையால கிவ் தட் a mix. மெட்ராஸ் டே அப்படின்னு சொன்னோம்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி 1639 வருஷம், அதாவது ஆகஸ்ட் 22, 1639 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து சென்னப்பட்டினம் அப்படின்னு, அதாவது மதராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமத்தை
விலைக்கு வாங்குறாங்க அவங்களோட ஆக்குபேஷனல் பர்பஸஸ்க்கு, பிஸ்னஸுக்கு. ஸோ அந்த நாளை தான் நம்ம மெட்ராஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ இந்த குவிசின் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி யூனிக். மெட்ராஸ் கறி பவுடர் அப்படின்றது இருக்கு. மிளகு டானி சூப், அதாவது மிளகு தண்ணி அப்படின்றது தான் மிளகு டானி சூப்ன்றது. இட் வெண்ட் ஆன் டு பிகம் அ குளோபல் ஃபினாமினன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு வி மேக் பேட்டிஸ் அவுட் ஆஃப் இட். இந்த மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முக்கியமா உப்பு செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலா நான் முன்னாடி செக் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் வேணுந்தது ஆட் பண்ணேன். ஓகே, இதை ஃபிளாட்டன் பண்ணிட்டு இங்க இந்த மைதா அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத எப்பவுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் செட்டில் ஆகிடும் கீழே. பண்ணிட்டு இந்த கட்லெட்டை இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் கோட் இட். இந்த பேஸ்ட் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்க. தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப அப்படியே மொதன்னு திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வச்சுட்டு லிஃப்ட் இட் அவுட் வித் ஃபோக் பண்ணி இந்த பிரெட் கிரம்ஸ் இங்க இருக்கு பாருங்க, அங்க தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு இத மேல கோட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து ஒரு கட்லெட் வந்து நல்ல எல்லா பக்கமும் புரிஞ்சு கிறிஸ்பா வரணும்னா அந்த கட்லெட் சைஸ், முக்கியமா அந்த ஓரம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் யூனிஃபார்மா அப்படியே சிலிண்டுக்கு நீங்க என்ன ஷேப் போடுறீங்களோ யூனிஃபார்மா இருக்கணும். எந்த விதமான ஒரு தழும்பு இல்லாத இருக்கணும். இந்த மாதிரி கோட் பண்ணணும். இவங்க இப்படி ரோல் பண்ணி 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 யூ ஷுட் கோட் இட். அண்ட் கையில் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஜென்டிலா அதுக்கு வந்து ஒரு மசாஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். பண்ணிட்டு இந்த ஓரத்துல இங்க பாருங்க தம்ம வச்சு இப்படி. கல்கட்டா பக்கம்லாம் போனீங்கன்னா வந்து சாப்ஸ் அப்படின்னு கிடைக்கும், பீட்ரூட் வச்சு ரொம்ப நல்லா இருக்கும். சாப் வாட் எவர் தே கால் இட். அந்த மாதிரி பண்ணி சிலிண்ட்ரிக்கலா இப்படி வச்சுக்கலாம். இந்த பேட்டிஸ் வந்து நீங்க பண்ணி ஃப்ரீசர்ல யூ கேன் ஈவன் புட் இட் அண்ட் ஸ்டோர் இட். உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நீங்க அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நீங்க இன்ஃபேக்ட் இப்போ இந்த பேட்டிஸை கூட நம்ம ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நல்லா ஃபர்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ஃபர்ம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா வரும். பட் இப்போ நாங்க ஷூட்டிங்க்கு வந்து we are just going to fry it as it is. எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. பாப் இட் into that. ரொம்ப சூடாயிடக்கூடாது எண்ணெய், இல்லாட்டா வெளியில மாத்திரம் தான் பொரியும், உள்ள வந்து பொரியாது. மேல இப்ப நம்ம பூரிக்கெல்லாம் பண்ற மாதிரி மேல just coat the cutlet with oil. முதல்ல இருந்து பொரிஞ்சதுக்கு எவ்வளவு பபிள் இருந்தது, இப்போ அந்த பபிள்ஸ் எல்லாம் சப்சைட் ஆயிருக்கு பாருங்க. லுக் அட் த கலர், see how beautiful that is. எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சைஸ் இருந்ததுனால that's how beautiful that color is. இப்போ இதை நான் வெளியே எடுத்து வச்சுட்டு I will taste it. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி this is the traditional way of making it. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே ஆங்கிலேயர்களால் நமக்கு கொடுத்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் உணவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போதான் கல்யாணத்துல வந்து இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, இப்போ நான் சொல்றது வந்து ஒரு மேபி 75-80 இயர்ஸ்ல தான் வந்து இந்த மாதிரி இந்த கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடிலாம் நாட்டுக்கறிகா, அதாவது கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தான் இருக்கும். ஜஸ்ட் லுக் அட் தோஸ் பியூட்டிஃபுல் கார்ஜஸ் கோல்டன் ப்ரௌன். எவ்வளவு கார்ஜஸ், எவ்வளவு கோல்டன், எத்தனை ஜி சொல்லியிருப்பேன். ஸோ இதை ஐ வில் டேஸ்ட் இட் நவ். எப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்க. உள்ளேயும் வந்து நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே ஃபோர்ஸ் குக் பண்ணது தான். பட் இந்த வாசனை நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து அந்த இஞ்சி வாசனை அண்ட் புதினா சேர்ந்து வரும்போது பிரமாதமாக இருக்கும். வெரி வெரி சட்டில் அண்ட் நைஸ். அதாவது இதுல வந்து இந்த ரெசிபிக்கே அழகு என்னன்னா அதோட சட்டிலிட்டி. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கோட அந்த புதினா சேரும்போது கூட வந்து ஒரு இஞ்சியோட வாசனை சேரும்போது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ட்ரிபியூட் டு த சிட்டி தட் ஐ லவ், மெட்ராஸ். ஹாப்பி பர்த்டே, என்ஜாய்.